ஒரு நாள் நிலாக்குருவி தன்னுடைய வீட்டு வாசல்ல உட்காந்து எந்த கவலையுமே இல்லாம ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. ஆஹா, இந்த ஐஸ்கிரீம் எவ்வளவு ருசியா இருக்கு. கடவுள் மட்டும் நேர்ல வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாருன்னா இந்த உலகத்துல உள்ள ஐஸ்கிரீம் எல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லுவேன். நிலா, நீ உணவு தேட வரலையா? வானவில் அக்கா, வீட்டுல கொஞ்சம் தானியங்கள் இருக்கு, அதுவே எனக்கு இன்னும் 2 நாளைக்கு வரும். அதனால இன்னைக்கு நான் வீட்டை விட்டு கிளம்புற மாதிரி இல்ல. ஓஹோ, அதனாலதான் ஜாலியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? அக்கா, எனக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாது. நான் தனிமையிலேயே இருக்கேன். ஆனா நீங்க எல்லாம் அப்படி என்ன மாதிரி இல்ல. உங்களுக்குன்னு குடும்பம் இருக்கு. நீங்க தினமும் தானியங்களை சேகரிக்க போய் தான் ஆகணும். நிலாசன பதில கேட்ட வானவில் பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. இந்த சமயத்துல நிலாக்குருவியோட வீட்டுக்கும் பக்கத்துல இருந்த வீட்டுல இருந்து யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சு. என்னாச்சு? ராணி அக்கா எதுக்காக அழுகுறாங்க? அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ? நாம உடனே அங்க போய் ஆகணும். மகாராஜா, நான் சொல்றத கருணையோடு கேளுங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு இப்பதான் ஒரு முட்டையிட்டு இருக்கேன். தயவு செய்து இந்த முட்டையை கேட்காதீங்க, நான் கொடுக்க மாட்டேன். ராணி, நான் சொல்றத நல்லா புரிஞ்சுக்க. தன்னோட ராஜ்யத்துல இருக்கிற பறவைகளை கஷ்டப்படுத்தணும்னு எந்த ராஜாவும் விரும்ப மாட்டாங்க. வேற வழி இல்லாம தான் நான் இந்த காரியத்தை செய்யறேன். இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளோட முட்டையும் சேகரிச்சு அந்த சூனியக்காரி கிட்ட கொடுக்கலன்னா அவ இந்த காட்டுல உள்ள யாரையும் உயிரோட விடமாட்டா. அந்த சூனியக்காரி சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு மகாராஜா. இந்த 1 மாசம் நம்ம காட்டுல உள்ள பறவைகள் இடுற முட்டை எல்லாத்தையும் அந்த சூனியக்காரிக்கு எடுத்துக்கிட்டு போய் கொடுக்கணும். இந்த முட்டைகளை வச்சு அந்த சூனியக்காரி ஏதோ பூஜை நடத்த விரும்புறா. அதனால அவளுக்கு அதிகமான சக்தி கிடைக்கும்னு நம்புறா. அரசே, இப்படி பறவைகள் கிட்ட இருக்கிற முட்டை எல்லாத்தையும் அந்த சூனியக்காரி கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தா நம்ம இனமே அழிஞ்சு போயிடும். நிலா, இப்ப நாம முட்டைகளை கொடுக்கலன்னா அந்த சூனியக்காரி நம்ம காட்டுல உள்ள பறவைகளை தாக்க ஆரம்பிச்சிருவா. உயிரோட இருக்கிற பறவைகளை காப்பாத்துறதுக்காக இன்னும் இந்த உலகத்துக்கே வராத குழந்தைகளை தியாகம் செஞ்சுதான் ஆகணும். ராணி, தயவு செய்து உன்னுடைய முட்டைய கொடுத்துடு. பிறகு பருந்து மகாராஜா ராணிபுராவோட கூட்டுல இருந்த முட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போனாரு. ராணி, அழாத, தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். என்னது சரியாயிடுமா? என்னோட சோகத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? குடும்பமே இல்லாம தனியா வாழற உனக்கு என்னோட சோகம் புரியாது. தயவு செய்து இங்க இருந்து போயிடு. ராணிபுரா இப்படி சொல்லி நிலாக்குருவி அவமானப்படுத்துச்சு. இருந்தாலும் நிலாக்குருவி எந்த பதிலும் சொல்லாம அமைதியா அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. எல்லாரும் குடும்பங்கிறாங்க. குடும்பம் இல்லாம தனியா வாழற நான் கூட சந்தோஷமா தான் இருக்கேன். இப்படி தனியா வாழறதாலதான் முட்டையை கொடுக்கணுமேங்கிற பயம் இல்லாம என்னால நிம்மதியா வாழ முடியுது. இப்படி யோசிச்ச நிலாக்குருவி பிறகு வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அந்த காட்டுல உள்ள பறவைகள் எல்லார்கிட்டயும் இருந்து முட்டையை சேகரிச்ச பருந்து மகாராஜா அந்த முட்டைகளை எடுத்துக்கிட்டு சூனியக்காரி வாழ்ந்துகிட்டு இருக்க குகைக்கு போனாரு. சலோமி, சலோமி, வெளியில வா. நீ கேட்ட மாதிரியே பறவைகளோட முட்டைகளை எடுத்துக்கிட்டு வந்திருக்க. வந்துட்டியா? நான் சொன்ன மாதிரியே எல்லா முட்டைகளையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டியா? நல்லது, பூஜைக்கு தேவையான முட்டை எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா எனக்கு இது மட்டும் பத்தாது, இன்னும் ஒரு பொருள் வேணும். சலோமி, நீ சொன்ன மாதிரி பறவைகளோட முட்டைகளை கொண்டு வந்துட்டேன். இதோட என் வேலை முடிஞ்சது. இதுக்கப்புறம் உன்னால இந்த காட்டுல இருக்கிற பறவைகளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இத நல்லா ஞாபகம் வச்சுக்க. நான் கிளம்புறேன். ராஜா, எங்க கிளம்ப பாக்குற? என்னோட பூஜை முடியிறப்ப நான் ஒரு பறவைய உயிரோட பலி கொடுக்கணும். அதுக்கு எனக்கு ஒரு பறவை தேவைப்படுது. அதையும் நீதான் கொண்டு வரணும். என்னது, உயிரோட ஒரு பறவை வேணுமா? என்னால முடியாது. தன்னோட உயிரை கொடுக்கறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க. உன்னோட உயிரை கொடுன்னு ஒரு பறவை கிட்ட போய் நான் எப்படி சொல்லுவேன்? அது என் பிரச்சனை இல்ல, உன்னோட பிரச்சனை. நான் சொன்ன மாதிரி நீ ஒரு பறவைய என்கிட்ட ஒப்படைச்சா அந்த ஒரு உயிர் மட்டும்தான் போகும். இல்லன்னா இந்த காட்டுல உள்ள பறவைகளோட பல உயிர் போகும். ஞாபகம் வச்சுக்க. சூனியக்காரி சொன்னதை கேட்ட பருந்து மகாராஜா ரொம்ப சோகமா அங்கிருந்து பறந்து போனாரு. பருந்து மகாராஜா எல்லா பறவைகளையும் ஒரு இடத்துக்கு வரவழைச்சாரு. நிலாக்குருவியை தவிர மீதி எல்லா பறவைகளும் அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. பறவைகளே, உங்களுக்கு நான் ஒரு துயரமான செய்தி சொல்ல போறேன்.
இவ்வளவு நாளா எங்களோட முட்டைகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை விட வேற என்ன துயர செய்தி இருக்க போகுது? அந்த சூனியக்காரிக்கு முட்டைகள் மட்டும் போதாதான், இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள அவளோட பூஜையில பலி கொடுக்கறதுக்காக ஒரு பறவை வேணும்னு கேட்டிருக்கா. நம்மள யாராவது ஒருத்தர் அவங்களோட உயிரை தியாகம் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்குமே ஆபத்து வரும். இத்தனை நாள் முட்டைகளை கொடுத்தது பத்தாதுன்னு இப்ப எங்களோட உயிரையும் கொடுக்கணுமா? முடியாது. நாங்க யாரும் போக மாட்டோம். அரசே, நீங்களே அந்த சூனியக்காரி கிட்ட போங்க. உங்களோட உயிரை கொடுத்து எங்களை காப்பாத்துங்க. இதுதான் உங்களோட விருப்பம்னா அதை நிறைவேற்ற நான் தயாராயிருக்கேன். இருந்தாலும் இப்ப எனக்கு 2 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைய விட்டுட்டு போறத நினைச்சாதான் என்னோட மனசு ரொம்பவும் கஷ்டப்படுது. இங்க பாருங்க, எல்லாரும் நான் சொல்றதை கேளுங்க. இந்த காட்டுல உள்ள நம்ம எல்லாருக்குமே குடும்பம் இருக்கு. நாம இறந்து போனா நமக்காக கண்ணீர் சிந்த சொந்தங்கள் இருக்கு. ஆனா நிலாக்குருவிக்கு சொந்தம் பந்தம் எதுவும் இல்லை. அது இறந்து போனா வருத்தப்படுறதுக்கோ கண்ணீர் சிந்தறதுக்கோ யாரும் கிடையாது. இந்த விஷயத்த நம்ம நிலாக்குருவி கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சு சூனியக்காரி கிட்ட அனுப்பி விடுவோம். கோரியக்கா சொல்றது சரிதான். குடும்பமே இல்லாம இருக்கிற நிலாக்குருவி சூனியக்காரி கிட்ட போகலாம் தான். இருந்தாலும் நிலா இதுக்கு ஒத்துக்குமா என்னன்னு சந்தேகமா இருக்கு. வாங்க, நாம எல்லாரும் நிலாக்குருவி கிட்ட போய் நம்ம நிலைமையை எடுத்து சொல்லி உதவி செய்ய சொல்லுவோம். இப்படி பேசிக்கிட்ட பறவைகள் எல்லாரும் பிறகு நிலாக்குருவி வீட்டை நோக்கி பறந்து போனாங்க. என்ன இது, மகாராஜா கூட சேர்ந்து எல்லா பறவைகளும் வந்து இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எதுவும் இல்ல. நாங்க எல்லாரும் உங்ககிட்ட உதவி கேட்க வந்திருக்கோம். உதவியா? உங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் எப்படி உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? நிலா, அந்த சூனியக்காரி அவ பண்ண போற பூஜையில பலி கொடுக்கறதுக்காக உயிரோட ஒரு பறவை தேவைப்படுதுன்னு சொல்றா. அதுக்காக நாங்கெல்லாம் ஒன்னு அனுப்புறதா முடிவு பண்ணி இருக்கோம். ஏன்னா உனக்கு தான் குடும்பம்னு ஒண்ணு கிடையாது. எனக்கு குடும்பம் கிடையாதுதான், இருந்தாலும் உயிர் வாழணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? நிலா, நாங்க சொல்றத புரிஞ்சுக்கோ. நீ இறந்து போனா அதனால பாதிக்கப்படுறதுக்கு உனக்கு கணவனோ குழந்தைங்களோ கிடையாது. நீ எங்களுக்காக இந்த தியாகத்தை செஞ்சன்னா நாங்க உயிருள்ள வரைக்கும் உன்னை மறக்கவே மாட்டோம். இதை கேட்ட நிலாக்குருவி கொஞ்ச நேரம் எதுவும் பேசாம மௌனமா இருந்துச்சு. என்னோட உயிர் போக போறத நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க எல்லாரும் வந்து கேட்டதால நானும் இதுக்கு சம்மதிக்கிறேன். அந்த சூனியக்காரி கிட்ட நானே போறேன். இப்படி சொன்னா நிலாக்குருவியோட கண்ணுல இருந்து அதையும் அறியாம கண்ணீர் வந்துருச்சு. எனக்காக கண்ணீர் சிந்த யாரும் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, இப்ப பாருங்க என்ன நினைச்சு நானே கண்ணீர் சிந்துறேன். இப்படி சொன்ன நிலாக்குருவி பிறகு சூனியக்காரியோட குகையை நோக்கி பறந்து போச்சு. நிலாக்குருவி எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தது, ஆனா அது கண்ணுல இருந்து வந்த கண்ணீரை அதால நிறுத்தவே முடியல. இந்த சமயத்துல இமயமலைக்கு பறந்து போய்கிட்டு இருந்த ஒரு சாமியார் ஒரு மரத்தடியில உட்காந்து ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாரு. நிலாக்குருவி அழுதுகிட்டே பறந்து போனதை பார்த்த அந்த சாமியார் நிலாக்குருவியை நிறுத்தி இப்படி பேச ஆரம்பிச்சாரு. குருவி, உன் கண்ல இருந்து கண்ணீர் வர்றதுக்கு காரணம் என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது, அதுதான் எனக்கு பிரச்சனை. இப்படி சொன்னா நிலாக்குருவி பிறகு நடந்த கதை எல்லாத்தையும் அந்த சாமியார் கிட்ட சொல்லுச்சு. குடும்பம் இல்லாம தனியா இருக்கிறதால உன்னை பலி கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்களா? கவலைப்படாத, நான் உன்னை சாக விட மாட்டேன். இப்படி சொன்ன சாமியார் ஒரு சின்ன மந்திர குடுவையை எடுத்து நிலாக்குருவி கிட்ட கொடுத்தாரு. குருவி, இந்த குடுவைக்குள்ள இருக்கிற நீரை அந்த சூனியக்காரி மேல ஊத்து. இந்த நீர் அவ மேல பட்ட உடனே இந்த குடுவை அந்த சூனியக்காரிய சிறைப்பிடிச்சிரும். அதுக்கப்புறம் இந்த காட்டுல வாடுற பறவைகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஐயா, என்னோட உயிரையும் எங்க காட்டுல இருக்கிற பறவைகளோட உயிரையும் காப்பாத்த நினைச்ச உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். ஆமா, உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும்னு ஆசை இல்லையா? கடைசி வரைக்கும் இப்படி தனியா இருக்கிறதா முடிவு பண்ணிட்டியா? அப்படியெல்லாம் நான் எந்த முடிவும் பண்ணல. எனக்குன்னு ஒரு சொந்தம் இது வரைக்கும் வரல, அதனால நானும் அதை பத்தி நினைக்கல. இன்னும் கொஞ்ச நாள்ல தூரமா உள்ள காட்டுல இருந்து உன்னை தேடி ஒரு ஆண் குருவி வரும். நீ அந்த குருவியை திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. இப்படி சொன்ன அந்த சாமியார் பிறகு அங்கிருந்து பறந்து போயிட்டாரு. உடனே நிலாக்குருவி சூனியக்காரி குகையை நோக்கி பறந்து போச்சு. வா பறவையே வா, நான் உன்னதான் எதிர்பார்த்து காத்திருந்தேன். நீயும் என்னதான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியா? நான் கூட உன்னை சந்திக்கிற சந்தர்ப்பத்தை தான் எதிர்பார்த்தேன். இப்படி சொன்ன நிலாக்குருவி குடுவையில இருந்த நீரை அந்த சூனியக்காரி மேல ஊத்துடுச்சு.
உடனே அந்த சூனியக்காரியோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா மாற ஆரம்பிச்சது. ரொம்பவும் சின்னதா மாறின சூனியக்காரி அந்த குடுவைக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டா. குடுவைக்குள்ள மாட்டின அந்த சூனியக்காரி அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணினா, ஆனா முடியல. இங்க பாரு, அப்படியும் இப்படியும் ஆடி வீணா எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத, உன்னால இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இப்படி சொன்ன நிலாக்குருவி பிறகு அந்த குடுவையை தூக்கிட்டு மற்ற பறவைகள் இருந்த இடத்துக்கு போச்சு. அங்க போனதும் நிலாக்குருவி நடந்த கதை எல்லாத்தையும் மற்ற பறவைகள் கிட்ட சொல்லுச்சு. அதை கேட்ட பறவைகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பிறகு எல்லா பறவைகளும் சேர்ந்து சூனியக்காரி இருந்த குடுவையை தூக்கிட்டு நடுக்கடலை நோக்கி பறந்து போனாங்க. இப்படி போன இவங்க சூனியக்காரி இருந்த அந்த குடுவையை கடலுக்குள்ள வீசி எறிஞ்சாங்க. என்னங்க, நான் தூரமா இருக்கிற காட்டுல இருந்து வரேன். என் பேரு ராணா. ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா? அந்த குருவி இப்படி வந்து கேட்டதும் நிலாக்குருவிக்கு அந்த சாமியார் சொன்னது ஞாபகத்துக்கு வந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல தூரமா உள்ள காட்டுல இருந்து உன்னை தேடி ஒரு ஆண் குருவி வரும். நீ அந்த குருவியை திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. என்னங்க, தண்ணி இருக்கா இல்லையா? நீங்க இப்படி மௌனமா இருந்தா என்ன அர்த்தம்? ராணா குருவி இப்படி கேட்டதும் நிலாக்குருவி வெக்கப்பட்டுக்கிட்டு தலைய குனிஞ்சுக்கிச்சு. இங்க பாருங்க, நான் தண்ணி தானே கேட்டேன். இருந்தா கொடுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. இப்படி தலைய குனிஞ்சுக்கிட்டு நின்னா என்ன அர்த்தம்? இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க.